சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் ஒரு பாத நமஸ்காரங்கள். பெருவெளி பாதையில போகக்கூடிய பக்தர்களுக்காக அந்த ஒவ்வொரு செக் போஸ்ட்ல என்ன டைமிங் அப்படின்றத விசாரிக்கிறதா வந்திருக்கிறோம். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா பகவானே இந்த குறிப்பிட்ட டெம்பிள், அதாவது ஸ்ரீ பாலபத்ரா தேவி டெம்பிள், இந்த டெம்பிள்ல பாத்தீங்கன்னா போகக்கூடிய சுவாமிமார்கள்லாம் அன்போடு கூப்பிட்டு எல்லாருமே அன்னதான திருப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களுமே சாப்பிட்டோம். கஞ்சி, பயிறு, ஊறுகாய், தெய்வாமிர்தமா இருந்துச்சு. இப்ப பெருவெளி பாதை போகக்கூடிய சுவாமிகள்லாம் கண்டிப்பான முறையில் இங்க வந்து பயன்பெறுங்க. இங்க உங்களுக்கான தங்குற வசதியுமே இலவசமா கொடுக்குறாங்க. இப்ப செக் போஸ்ட்ல ஏதாவது டைமிங் நீங்க லேட்டா வந்துட்டீங்க, உங்களை அலோவ் பண்ணலைன்னா இந்த கோவில் வந்து நீங்க தங்கிக்கலாம். இப்ப தங்குறதுக்கு இலவசமா உங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. சுவாமி சரணமையப்பா. ஐயனை பாத நமஸ்காரம் பகவானே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்ல இருக்கோம். பேரூர்தோட தாண்டின பிறகுதான் முதல் செக் போஸ்ட் வருது நீங்க காலகட்டி போற வழியில. ஸோ இந்த செக் போஸ்ட் நேம் கோயிக்காவு செக் போஸ்ட். இந்த டைமிங் எந்த டைம்ல உங்களை இங்க அலோவ் பண்றாங்க அப்படின்னா, காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உங்களை அலோவ் பண்றாங்க. இப்போ 5 மணிக்கு மேல வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் இதுக்கு மேல போனாலே என்ன இருக்குன்னா உங்களுக்கு விரி ஃபெசிலிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி பக்கத்துலயே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மேல போனீங்கன்னா ஒரு தேவி டெம்பிள் இருக்கு, அங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே தங்கிக்கலாம். இப்போ அந்த வசதி இருக்கு. விதமான விர்ச்சுவல் கியூ செக்கிங்கும் உங்களுக்கு கிடையாது. ஸோ வரக்கூடிய சுவாமிமார்கள் தாராளமாக அந்த பெருவெளி பாதையை கடந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ ஸோ எங்கே நமக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக பம்பால தான் உங்களுக்கு செக்கிங் பகவானே. ஸோ அதனால தான் நம்ம முதலிருந்தே இந்த ரிப்போர்ட்டிங் டைம், நம்ம தரிசன டைம்லாம் கரெக்டாக போடுங்கன்னு சொல்கிறது. சபரிமலையில் என்ன டேட்டில் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்களோ அதான் தரிசன டைமிங். அந்த டேட்டு தான் நீங்கள் கரெக்டாக டிக்கெட் புக் பண்ணணும். எப்போ ஸோ அந்த டேட்லேருந்து 1 or 2 days பிஃபோர் அலோவ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் அலோவ் பண்ணுறதில்ல. அதான் இப்போ வரைக்கும் வந்து செய்தி. ஸோ அப்போ நீங்கள் பெருவெளி யாத்திரை பயணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட்டும் எங்கேயுமே செக் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். ஸோ எங்கேயுமே தெளிவாக கேட்டாச்சு பகவானே, எந்த இடத்துலையுமே செக் பண்ணல. உங்களுக்கான விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வேணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பேர்லேயே சொல்லியிருப்போம். எரிமலையில் உங்களுக்கான ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் இருக்குது. நம்ம எரிமலை சாஸ்தா கோயிலே இருக்குது. ஸோ அங்கே புக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வரலாம். இப்போ ஸோ அந்த டிக்கெட் வந்து வேலிட் டிக்கெட் தான் பகவானே. ஏன்னா நீங்கள் அந்த டேட் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பயணத்தை தொடர்றீங்க பெருவெளி பாதையில். தென் அப்புறமா நீங்கள் டேரெக்டாக சபரி யாத்திரை போன்றதுனால அந்த டிக்கெட் வேலிட் டிக்கெட் தான். நீங்கள் இன்டர்நெட்டில் புக் பண்ணிட்டு வந்தால் மட்டும் இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ என்னன்னா 1 or 2 days பிஃபோர் அலோவ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. மறுபடியும் அங்கே பம்பால போய் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுறாங்க. அதாவது 10ஆம் தேதி புக் பண்ணியிருக்கீங்கன்னா 9ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இது மாதிரி டேட்லாம் போனீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. 11ஆம் தேதி போனீங்கன்னா அங்கே பம்பாலையும் அகைன் வந்து உங்களுக்கு ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ஸோ அப்போ இங்கே எங்கேயுமே வேறு எந்த செக்கிங் கிடையாது பகவானே. உங்களுக்கு இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக தான் அந்த ஓய்வு வரைய கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய சுவாமிமார்கள் அங்கேருந்து ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஆனால் அங்கே நைட்டு தங்குறதுக்கான வசதி கிடையாது. நீங்கள் மேலே தான் போயாகணும் பகவானே. சரி, நல்லது. இப்போ தென் அதே மாதிரி அழுதக்கடவு, இதுக்கு அடுத்த செக் போஸ்ட் அழுதக்கடவு செக் போஸ்ட். அதுக்குமே இங்கே டைமிங் சொல்லிட்டாங்க. இப்போ காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த டைமிங், அதாவது 7 மணிக்கு முன்னாடியோ 2 மணிக்கு அப்புறமா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் அழுதக்கடவு செக் போஸ்ட்டோட டைமிங். எனக்கு பாத நமஸ்காரம் பகவானே. இப்போ நம்ம முக்குளி செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸோ இங்கே டைமிங் என்னன்னா 7 to 3. காலையில் 7 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஈவினிங், அதாவது மத்தியானம் 3 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களே என்ன அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கரிமலையிலே என்ன டைமிங் அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ கரிமலையிலேயும் சேம் தானா 7 to 3 அப்படின்னு அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மொத்தமே நமக்கு 3 செக் போஸ்ட் தான். இப்போ கோயிக்காவு செக் போஸ்ட்டில் காலையில் 6 மணிலேருந்து அண்ட் ஈவினிங் 5 மணி வரைக்கும். தென் அப்புறமா அழுதக்கடவு அந்த செக் போஸ்ட்டில் காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும். அண்ட் இந்த இடம் நம்ம முக்குளி செக் போஸ்ட்டில் காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. கரிமலையிலையும் காலை 7 மணிலேருந்து 3 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பெருவெளி பாதை குறித்து எல்லாரும் முக்கியமாக கேட்டுட்டு இருந்தது டைமிங் தான். உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இப்போ பெருவெளி பாதையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன டைமிங், எங்கெங்க செக் போஸ்ட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட இந்த டைம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து பெருவெளி பாதையை மகர விளக்கு காலத்தில் மட்டும் உபயோகப்படுத்துங்க. ஏன்னா ஐயனோட ஆசையோட பெருவெளி பாதையானது டிசம்பர் 30ஆம் தேதி தான் திறக்கப்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெருவெளி பாதை போகக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 48 கிலோமீட்டர் உள்ள வன வழியான ஒரு பயணம். ஸோ அப்போ அந்த வனத்துல வந்து பாதுகாத்துக்கிறது யாரு? வன தேவதைகள் தானே. இப்போ ஸோ அப்போ மிருகங்களுக்கான வாய்க்கெட்டு பூஜை அப்படின்ற ஒரு பூஜையை டிசம்பர் 28ஆம் தேதி தான் சபரிமலை நிகழ்த்துவாங்க. அந்த பூஜையோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, வனப்பகுதி வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான மிருகங்களும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பகவான் ஐயப்பன்ட்ட உத்தரவு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. ஸோ அப்ப நம்ம பெருவெளிப்பாதை, நம்ம சபரி யாத்திரையே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பகவானை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பயணம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த நிகழ்வு நடந்த பிறகு நம்ம சபரி யாத்திரையை பயணம் பண்ணோம். அப்படி போனால் மட்டும்தான் அது ஐயனுக்கான பயணமா இருக்கும். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல பெருவெளி பாதையில் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாமிகள் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதை எதையுமே கேட்க நம்ம தயாரா இல்லை, நம்ம சன்னதிலையும் இதை போட தயாரா இல்லை. என்னன்னா, நம்ம எல்லாம் பகவானோட பிள்ளைங்க, பகவானுக்கு எதிராக யார் என்ன செயல் செஞ்சாலும் அதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட விரும்பல. அந்த ஒரு காரணத்தினாலதான் ரீசெண்ட் டைம்ல நான் போனேன் அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீட்பேக் எடுக்கல. நம்மளே நேரில் அந்த லொகேஷன் போயிட்டு என்னென்ன டைமிங் இங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு டீட்டெயில உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எப்பா நல்லது பகவானே.
ஐயனோட அருளாசி எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும் பகவானே. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.